ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு மை தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல் என்ன பார்க்க சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் நீங்கள் எதாவது பழைய ஜிமெயில் அக்கௌண்ட் எதாவது வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் போய் பார்த்தா புதுசாக பார்த்தோன்னா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் லாகின் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தா உள்ளே போவீங்க. நீங்கள் அது உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தா ஒரு இந்த மாதிரி ஓகேங்களா. ஜஸ்ட் சைனிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேனாட் ஃபைண்ட் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஷோ ஆச்சு. அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை பார்த்தா எப்படி சால்வ் பண்ணுறது நான் குயிக்காக சொல்லி கொடுத்துறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகேங்களா. சரி, எப்படி இந்த சால்வ் பண்ணுறது அப்படின்னு 2 ஸ்டெப்பில் பார்த்தா ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுட்டு இருப்பீங்களா, அப்போ பார்த்தா ரெக்கவரி இமெயில் கொடுத்துருப்பீங்க. அவ்வளோ ஃபோன் நம்பர் ஆட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வழி மூலியமாக எடுக்கலாம் ஓகேங்களா. 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம அது பார்த்தா நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்லி கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தா சொல்லி கொடுத்துட்றேன். அங்கே இடத்துல நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து அந்த மாதிரி என்டர் பண்ணிங்க. அந்த மாதிரி இமெயில் ஐடி ஃபோன் நம்பர்னு கேட்கும். ஃபர்கட் இமெயில் ஆப்ஷன் வருதுங்க, ஃபர்கட் இமெயில்னு அந்த ஃபர்கட் இமெயில்ன்றது கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதே பேர் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் ஃபோன் நம்பர் ஓகேங்களா. ரெக்கவரி கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அந்த அக்கௌண்ட் ரெக்கவரி பண்ண முடியும் ஓகேங்களா. அந்த ஸ்டெப்பில் ஃபர்கட் இமெயில் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உங்ககிட்டே இருக்கிற இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட் தான் கொடுத்துருப்பீங்க. அந்த ஜிமெயில் கொடுத்தோம்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும், அப்படிலாம் உங்கள் ஜிமெயில் கேட்கும் ஓகேங்களா. ரெக்கவரி பண்ணுறதுக்கான எந்த இமெயில் ஐடி அண்டு ஆட் பண்ணி வச்சுருந்தீங்களோ ஆட் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ரெக்கவரி பண்ணுற ஆப்ஷன் வரும், இல்லை பண்ண முடியாது ஓகேங்களா. ஃபோன் நம்பர் அப்படிலாம் உங்களுடைய ஜிமெயில் ஐடி தான் கொடுத்து பாருங்கள். கொடுத்து ரெக்கவரி அடிச்சு பாருங்கள், வந்துச்சு அப்படின்னா எடுத்துங்க. இல்லை ப்ரோ அப்படியும் வரல எனக்கு அப்படின்னா 2வது ஸ்டெப்பாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஷார்ட்டாக. 2வது ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு கூகுள் ஹெல்ப் சென்டர் பார்த்தா கான்டெக்ட் பண்ணி அவங்ககிட்ட பார்த்தோன்னா நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அவங்ககிட்ட வந்து கான்டெக்ட் பண்ணி நம்ம அக்கௌண்ட் ரெக்கவரி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 2 ஸ்டெப் பார்த்தா 1 by 1 பார்த்தலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, உங்கள் மொபைல் எல்லா பொருளும் பார்த்தா க்ரோம்ன்ற ஆப்ஷன் இருக்கும் ஓகே. அந்த அப்ளிகேஷன் க்ரோம் பார்த்தா ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா அதில் நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் ஹெல்ப் ஓகேங்களா. கூகுள் ஹெல்ப்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அது மாதிரி பார்த்தா மொபைலில் தான் ஓடும். மொபைல் பார்த்தா மேட்ச் பண்ணி நம்ம கிளிக் பண்ணிட்டு இங்கே உங்களுக்கு இங்கே டெஸ்க்டாப் சைட் மூடு ஒன்று இருக்கும். அது பார்த்தா டிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி குட்டியாக தெரியும் ஓகேங்களா. நம்மளும் பார்த்தா பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. டெஸ்க்டாப் மூடில் எடுத்துங்க அப்படின்னா ஜஸ்ட் பார்த்தா நல்லா ஜூம் பண்ணிங்க ஓகேங்களா. ஜஸ்ட்டு இந்த மாதிரி அந்த ஃபோனை கூட ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். 2 ஃபிங்கர் வச்சு கூகுள் ஹெல்ப் பண்ணுங்க. அந்த கூகுள் ஹெல்ப் அப்படின்னு ஜஸ்ட் மொபைல் கிளிக் பண்ணிடுங்க. அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட்னு ஆப்ஷன் ஷோ ஓகேங்களா. அந்த இடத்துல உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் ஆப்ஷன் ஷோ, அந்த கூகுள் அக்கௌண்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஹவு டு கேன் யூ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கேட்பாங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் செக்யூரிட்டி அக்கௌண்ட் ரெக்கவரின்னு ஆப்ஷன் தான். மேனேஜ் யுவர் ஃபேமிலி ஆன் கூகுள் கீழே இருக்குது பாருங்க அக்கௌண்ட் ரெக்கவரி அப்படின்றது கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் கேனாட் சைன் இன் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஆப்ஷன் ஷோ ஆகுது பார்த்தீங்களா. அந்த கேனாட் சைன் இன் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிக்காமல் வந்து கேனாட் சைன் இன் யுவர் கூகுள் சொல்லும்போது நிறைய செலக்ட் ஃபார் திஸ் இஷ்யூ ஓகே. என்ன இஷ்யூவோ அதை தான் கொடுக்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்க சொல்லிட்டு பார்த்தோன்னா யூ கேன் யுவர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் பட் யூ கேன் டு சைன் இன் அப்படின்ற 3rd ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் ஷோவும் வென் கேன் யூ சைன் இன் சொல்லிட்டு ஆப்ஷன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் யூ கெட் அண்ட் எரர் மெசேஜ் அப்படின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா. கிளிக்ன்றது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் அக்கௌண்ட் இஸ் சஸ்பெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகுதா ஓகேங்களா. அக்கௌண்ட் இஸ் சஸ்பெண்ட் இருக்கும் ஓகேங்களா. அது கீழே ஏற பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஆனால் சைனிங் யுவர் கூகுள் அக்கௌண்ட் சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஆப்ஷன் பார்த்தா ஷோ ஆகுதா. அதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இங்கே உங்களுக்கு நீட் மோர் ஹெல்ப்னு சொல்லிருக்கோம். இங்கே சென்ட் ஃபீட்பேக் அபவுட் யுவர் ஹெல்ப் சென்டர்னு இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணி திஸ் ஹெல்ப் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள் ஓகே. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஜஸ்ட் இந்த சைடில் ஒரு ஆப்ஷன் ஷோ இதை நல்லா சூம் பண்ணிங்க. சென்ட் யுவர் ஃபீட்பேக் யுவர் கூகுள் சொல்கிறோம். டிஸ்கிரிப்ஷன் யுவர் ஃபீட்பேக் ரெக்வஸ்ட் சொல்கிறது ஷோ ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை கொடுத்து இது மாதிரி ரெக்கவரி பண்ணி கொடுங்க எனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டைப் பண்ணணும். கீழே அந்த ஸ்க்ரீன்ஷாட் அதாவது ரெக்கவரி நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஃபஸ்ட்டாக தான் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருந்ததுல கேனாட் சைன் மாதிரி அக்கௌண்ட் சொல்லிட்டு தான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருந்துச்சு ஓகேங்களா. அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஓகே. இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு காட்டணும் கொடுக்கணும். அவங்க பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஜஸ்ட் இந்த ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் கீழே ஸ்க்ரீன்ஷாட் கேட்கும் பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணி அவ்வளோ கேலரி ஓப்பன் ஆகிடும். அதில் இந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ண மட்டும் போது வந்துடும் ஓகேங்களா. மேலே ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஃபீட்பேக் ரெக்வஸ்ட் இருக்கும். இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா நான் எழுதிட்டு காட்டுறேன். சரி வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் அப்போ டைப் பண்ணிட்டேன். இந்த பேர் தான் மை நேம் இஸ்
சுபாஷ் அண்ட் மை இமெயில் ஐடி சொல்லிட்டு போட்டு எந்த இமெயில் ஐடி நீ ரெக்கவர் பண்ண போகிறோம், எந்த ஐடியை பார்த்தா கேனாட் ஃபைண்ட் ஒரு அக்கௌண்ட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜிமெயில் ஐடியை இந்த இடத்துல இப்போ தான் டைப் பண்ணிங்க, அதாவது பார்த்தா என்டர் பண்ணிங்க. எக்ஸாம்பிளாக பார்த்தோன்னா அந்த ஒரு ஃபோட்டோவில் இருக்க வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்க, அந்த ஃபோட்டோ ஓகேங்க, இந்த ஒரு ஃபோட்டோவில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஜிமெயில் ஐடி. உங்களுக்கு எந்த ஜிமெயில் ஐடி பார்த்தா லாகின் ஆகலையோ இந்த ஜிமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதை பார்த்து அப்படியே ஓகேங்களா, அப்படியே பார்த்தீங்கன்னா இது கீழே இந்த இடத்துல பார்த்தா மை நேம் இஸ் கீழே பார்த்தா டைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இதில் இருக்குது அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுடைய கூகுள் லென்ஸில் போட்டு சர்ச் எடுத்துகிட்டு இல்லை இது பார்த்து அப்படியே நீங்கள் பார்த்தா உங்கள் மொபைலில் டைப் பண்ணிவிடுங்க. ஜிமெயில் ஐடி மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்கள் நேமு அதுக்கப்புறம் உங்களோட ஜிமெயில் ஐடி மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் சொன்ன பார்த்தீங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கேப்சர் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும், அது கேப்சர் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படியே கேலரி ஓப்பன் ஆகும். இதில் அந்த ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு டன்ன்றதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். வந்தோடனே கீழே உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் இருக்கும், அது கிளிக் பண்ணிட்டு இங்கே சென்டருக்கு பார்த்தீங்கன்னா சென்டர்ன்றதை கொடுத்துருங்க. அது கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 or 3 days பார்த்தா செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை பார்த்தா திருப்பியும் கூகுள் பார்த்தா சர்வீஸ் பார்த்தா அந்த ஆப்ஷன் பார்த்தா எடுத்துகிட்டு உங்களுக்கு திருப்பி லாகின் பண்ணுற மாதிரி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுற மாதிரி பார்த்தா பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, இப்படி தான் பார்த்தோன்னா உங்களோட அக்கௌண்ட்டை அதாவது கூகுள்லாம் பண்ணுங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாமல் ஒரு 1 year 2 years ஆனோடனே உங்களுடைய அக்கௌண்ட்டை பார்த்தா ரூம் பண்ணிட்டு இருப்பாங்க. திருப்பி நீங்கள் இது மாதிரி மெயில் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3 or 4 days இந்த ஐடி பார்த்தோன்னா உங்களுக்கு பண்ணி விட்ருவாங்க, அதை ரெக்கவர் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட யூசர் நேம் அதாவது பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட் பார்த்தா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்படி தான் பார்த்தோன்னா இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணேன். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்ன போட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கான சூப்பரான வீடியோ இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.